பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டே 5. ஆக்சுவலாக டே 5 சாரி 6 டே 6க்கான செய்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வந்து மனுக்குலத்தின் எதிர்காலம் கிளாஸ் 2. அதில் வந்து முக்கியமாக இந்த ஆதாம் மூலமாக எப்படி வந்து பாவம் உள்ள வந்துச்சு, ஸோ எல்லா ரூட் கர்ஸ், பாவத்துக்கான ரூட் கர்ஸ் எப்படி வந்து மனு குலத்துக்கு மேலே வந்துச்சு சொல்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கான கிளாஸில். ஓகே, அது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆதாம் உருவாக்கப்பட்டது. அப்புறம் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து தேவன் வந்து என்ன பண்ணுறாரு, ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறாரு. அங்கே எல்லா கனிகளும் சாப்பிட சொல்கிறாரு. ஆனால் நன்மை தீமை கனியை மட்டும் நீ சாப்பிடாத, சாப்பிடுனாலே சாவாய் சொல்கிற வார்த்தையை சொல்கிறாரு சொல்லி பார்க்குறோம். அந்த வார்த்தையை வேணால் படிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் எல்லா மரத்தையும் தேவன் வந்து ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறத வந்து படிக்கலாம். 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் அப்புறம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் தேவன் வந்து பூமியிலிருந்து தான் என்ன பண்றாரு, விளைவிக்க செய்தார் சொல்லி பார்க்குறோம். ஓகே, எர்த்து தான், பூமி தான் வந்து விளைச்சது, அதுல இருந்து விளைஞ்சது சொல்லி பார்க்குறோம். அதுல இருந்து வந்துச்சு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, இந்த நீ பார்வைக்கு அழகாகவும் புசிப்புக்கு நலமா இருக்கு எல்லா கனிகளும் நீ சாப்பிடலாம், ஜீவரிச்சத்தின் கனியை நீ சாப்பிடலாம். ஆனா ஒண்ணு மட்டும் சாப்பிடக்கூடாது. என்னது? நன்மை தீமை அறியத்தக்க கனி. அது சாப்பிடலாம், அதுவும் பூமியில தான் தேவன் வந்து உருவாக்குனாரு. ஆனா ஏற்ற வேலையில வந்து தேவன் தரதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன் சொல்லி பாத்தீங்கன்னா, ஏன் வந்து அதை வந்து செப்பரேட்டா பூமியில வைக்கணும் ஃபர்ஸ்ட்? இப்போ பூமியில இருந்து ஒரு கனி இல்லைன்னா ஒரு மரம் வருதுன்னா, அந்த பூமியில இருக்கிற ஜீவராசிகள் சாப்பிட்றது தானே இருக்கும். அதை அந்த கடைசி வசனத்துல வந்து மட்டும் படிங்க. அதை கடைசி வசனம், அந்த 29ஆம் வசனம் கடைசி பாயிண்ட் மட்டும் படிங்க திருப்பியும். தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அது பூமி தான் வந்து என்ன பண்ணுச்சு, ப்ரொடியூஸ் பண்ணிச்சு சொல்லி பார்க்குறோம். அப்போ பூமிக்குரிய மக்களுக்கு தான் சாப்பிட்றதுக்காக தேவன் வந்து உண்டாக்கின பழமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, அந்த பழத்தை சாப்பிடாத சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அதான் நம்ம 17ல படிக்கிறோம். படிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். மிச்ச எல்லா மரத்தையும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அது 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு, நீ எல்லா மரத்தின் கனியும் நீ சாப்பிடலாம், ஆனா நன்மை தீமை மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது சொல்லி சொல்றாரு. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். த டே யூ ஈட் இட் யூ ஷல் டை. நீ கண்டிப்பா இறந்துருவப்பா சொல்லி சொல்றாரு. ஓகேவா? அப்போ அது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து பசங்க இருக்காங்க, அம்மா சுட சுட ஒரு பாத்திரத்தை எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க வச்சுக்கோங்க. பசங்கிட்ட சொல்றாங்க, அது தொட்டுறாதீங்கப்பா சொல்லிட்டு. ஓகே, அவ பையன் வந்து சின்ன பையன் வந்து என்ன பண்றான்னா போய் அது தொட்டுறான். தொட்ட உடனே என்னாச்சு, அது சுட்டுறது சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுக்கான தொட்டா சுடும் சொல்லி ஏற்கனவே அது பயங்கர சூடா இருக்கு, தொட்டா சுட்டுரும் சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க, தொடாத சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேவன் என்ன சொல்றாரு இங்க, அதை போய் சாப்பிடாத சொல்லி சொல்றாரு. அதே போல என்ன பண்றாங்க, இங்க இருக்கிற ஆதாம் சாப்பிடாம இருக்காங்க. ஆனா யார் வந்து இங்க வந்து உள்ள வரா சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தான். அவன் வந்து என்ன பண்றான், வஞ்சிக்கிறான். எக்ஸாம்பிள், அந்த சின்ன குழந்தை வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அம்மா சொல்லியிருக்காங்க சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு, இல்லை தொடக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால நான் தொடாம இருப்பேன் சொல்லி இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் வரான். ஓகே, அவன் வந்து கெட்டது பண்றது சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட வந்து
அது உனக்காக தான் வச்சிருக்காங்க, நீ சாப்பிட்றதுக்கு தான் வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க, அது சும்மா தொட்டு தான் பாரு, சும்மா சொல்லுவாங்க, அது உனக்கு தானே வச்சிருக்காங்க, நீ உனக்கு சாப்பிட்றது தானே வச்சிருக்காங்க, சும்மா சாப்பிட்டு பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லும்போது அப்போ அந்த ஆள் சொல்றாருன்னா, அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுது, அவங்க சொல்றத நம்பி அதை போய் தொடுது, தொட்ட உடனே என்ன ஆயிடுது, சுற்றுறது சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி தான் என்ன ஆச்சு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வஞ்சிக்கிற ஆள், அதனால தான் அவன் பேர் என்னது, வஞ்சிக்கிறவன், டிசீவர். ஓகே, மனுக்குலத்தை வஞ்சிக்கிற ஒரு ஆள் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவன் பொய் பொய் சொல்லி என்ன பண்ணான்னா ஏவாளும், அப்புறம் ஏவாள் மூலமா ஆதாமையும் வஞ்சித்தான் சொல்லி பார்க்குறோம். அது வேணா படிங்க, 3ஆம் அதிகாரம் 2, 3, 4. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடி அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். பாருங்க, தெளிவா வந்து இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார் சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ஸ்திரீக்கும் என்ன தெரிஞ்சிருக்கு, தேவன் சொன்ன கட்டளை தெரிஞ்சிருக்கு சொல்லி பார்க்குறோம். கட்டளை. ஓகே, அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா கமாண்ட் சொல்லி போட்டிருக்கோம். 17ல பார்த்தீங்கன்னா காட் கமாண்டட், த லார்ட் காட் கமாண்டட் த மேன். ஓகே, கட்டளையா சொல்றார். ஓகே, கீழ்ப்படியறதுக்கு. ஆனா அதே அந்த விஷயத்த வந்து ஸ்திரீக்கும் வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க சாத்தான் என்ன சொல்றா பாருங்க, நீங்க சாகவே சாவதில்லை, தேவன் நீ சாகவே சாவாய் சொன்னதுக்கு எங்க சொல்றாரு 17ல பாத்தீங்கன்னா, யூ வென் யூ ஈட் இட் யூ வில் டை, நீ சாவாய் சொல்லி யார் சொல்றா, தேவன் சொல்றாரு. அதுக்கு வந்து சாத்தான் என்ன சொல்றான், நீங்க சாகவே சாவதில்லை, யூ வில் நாட் டை, த சர்பன்ட் செட் டு த உமன். ஓகே, நாட் சர்டன்லி டை அப்படி சொல்லிட்டு அவ பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், பொய் சொல்லியிருக்கான். ஏதோ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலையும் வந்து சொல்றாரு. படிங்க, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாகவும் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் என்ன பண்றானா, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அதான் நம்ம இங்க 44வது வசனத்துல படிக்கிறோம். அவன் என்ன பண்றானா, அவன் சொந்தத்தில் பேசுறானா. அப்ப என்னதுன்னா, பிதானா என்னது, பொய்க்கு பிதானா, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் மாதிரி அவன் வந்து பொய் சொல்றதுக்கு வந்து தகப்பன் அவன் வந்து ஆரம்பிச்சு வச்சான் பொய்யே. ஓகே, பொய். இப்ப வஞ்சனையில தான் என்ன இருக்கும், பொய் இருக்கும். வஞ்சனைனா ஒருத்தங்களை வந்து ஏமாத்தி அவங்கள வேலை செய்யறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பொய் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, உண்மையை யூஸ் பண்ண மாட்டாங்க, பொய்யான வழியில தான் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, வஞ்சிப்பாங்க. அந்த மாதிரி தான் சாத்தான் என்ன பண்றான்னா, பொய்யை சொல்லி வஞ்சிக்கிறானா, அதை வச்சு என்ன பண்றான், மனித கொலை பாதகனா அவரா சொல்லி பார்க்குறோம். ஓகே, மர்டரர் ஃப்ரம் த பிகினிங். அப்போ இந்த ரூலர் ஆளுகை செய்யற இந்த மனிதர்களை வந்து தள்ளிட்டாங்கன்னா அடுத்தபடியா யார் வந்துட முடியும், இந்த சாத்தான் வந்து என்ன பண்றான், பூமியை ஆண்டு கொள்கிற ஒரு ஆளாயிரம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, அப்படிதான் வந்து இந்த பூமியோட ஆளுகை வந்து யார்கிட்ட போகுது, சாத்தான் கிட்ட போகுது. அதனாலதான் இந்த பூமியின் அதிபதியாகிய பிசாசானவன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தேவன் வந்து ஆளுகையை வந்து யார்கிட்ட கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான் கொடுத்தாரு. எங்க போட்டிருக்கு, 28ஆம் வசனத்துல பாருங்க, ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாறுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஓகே, எல்லாத்தையும் பூமியை என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள்.
ஓகே, சப்டியூ, ஃபில் தி எர்த், சப்டியூ இட். சப்டியூனா என்னது? அது உங்க கீழே இருக்கட்டும், ஆளுகை செய்யுங்க அதை சொல்லிட்டு எல்லாத்தையும் தேவன் என்ன பண்றாருன்னா மனிதன் ஆதாம் கையில கொடுக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஆனா இந்த மரணம் வந்த உடனே ஓகே என்னாச்சு? அந்த ஆளுகைத்தன்மை சாத்தன் கிட்ட போயிடுச்சு சொல்லி போகிறோம். அவன் எப்படி பற்றி கொண்டான், எப்படி அந்த ஆளுகைத்தன்மையை எடுத்துக்கொண்டான் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து, ஓகே ஃபர்ஸ்ட் ஏவாளை வஞ்சித்து ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். என்னாச்சு? அவங்களுக்கு மரணம் வந்து அது மூலமா வந்து அந்த ஆளுகைத்தன்மையை எடுத்துக்கிட்டா சொல்லி பார்க்குறோம். அதனால தான் வசனம் என்ன சொல்லுதுன்னா, புதிய ஏற்பாடுல ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு சொல்லி போட்டிங்கனாலே யாரை பற்றி போட்டிருக்கோன்னா பிசாசானவன். எங்கன்னா யோவான் 14:30. இது இயேசு கிறிஸ்து சொல்றது. இனி நான் உங்களுடனே அதிகமாக பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி, அதிபதி ஓகே அப்படின்னா என்னது? ரூலர் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவனுக்கு அந்த ஆளுகை போயிடுச்சு. ஓகேவா? அவன் வரான் சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4 அதுலேயும் பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை சூடாக்கினான். ஓகே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் இங்க பாத்தீங்கன்னா காட்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு பாத்தீங்கன்னா அவன் தான் ரூலர், ஆளுகை செய்யறவன் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? 4 த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவரை மரணத்தினால ஜெயிச்ச பிறகு அந்த அதிபதியை என்ன பண்றாரா? அவர் வீழ்த்தி, தனது மரணத்தினாலே வீழ்த்தி அந்த அதிகாரத்தை என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து கொள்றாரு சொல்றது கூட நம்ம பார்க்கலாம். அது கூட வசனம் படிங்க, யோவான் 12:31. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். புறம்பாக தள்ளப்படுவான். எப்போ? அடுத்த வசனம் படிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுவேன். எப்படி? இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவபலியை ஒப்பு கொடுக்கும் போது, சிலுவையில் அறையப்படும் போது அவர் என்ன பண்றாரு? ஆதாமுடைய பாவத்துக்கு நிகரான மீட்பை கொடுக்கறதுனால எல்லாரும் என்ன பண்றாரா? மீட்டுக் கொள்றாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இங்க பாக்குறது. அப்போ இந்த பூமியின் அதிபதி ஆகிய பிசாசானவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்து அவனை புறம்பாக தள்ளுறாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் தள்ளிட்டாருன்னா என்ன வருது? இந்த பூமிக்கு ரட்சிப்பு வருது சொல்லி பார்க்கிறோம். அப்போ அது மூலமா யாருக்கு வருது சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் மீட்பு. இதுதான் வந்து நம்ம எபிரேயர் 2ஆம் வசனத்துக்குள்ள படிக்கிறோம். என்ன படிங்க? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14-15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஓகே, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே ரத்தத்திலே வந்து என்ன பண்றாரா? ஆதாமுக்கு இணையான பலி கொடுத்து மரணத்தில் இருந்த மக்களை, சாத்தானோட பிடியில இருந்த மக்களை அதுல இருந்து விலக்கி நீக்கி என்ன பண்றாரா? அவங்களுக்கு மீட்பை கொடுத்திருக்காரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? திரும்பி அந்த ஆளுகைத்தன்மையை என்ன பண்றாரு? மனுக்குலத்துக்கே கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். யாரு? இழந்து போன அந்த மக்களுக்கே கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஆதாமின் புத்திரராக்கிய மனுஷர்களுக்கே கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து தானியல்லாம் படிக்கிறோம். பரிசுத்தவான்களுக்கு என்ன பண்றாரா தேவன்? பூமியை ஆளுகை செய்யறதுக்கு என்றென்றைக்கும் அவர் கொடுக்குறாரு சொல்லி பார்க்கிறோம். அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த டாபிக் ஞாபகம் இருக்கும். என்னதுன்னா 1ஆம் கிளாஸ்ல அதுல வந்து இசைவா இருக்கு, வேதாகம் எவ்வளவு இசைவா இருக்கு சொல்றதுல வந்து எப்படி மரணம் வந்துச்சு, மரணத்தை எப்படி இயேசு கிறிஸ்து நீக்கிறாரு சொல்லி பார்த்தோம்.
அதே மாதிரிதான் இங்க எப்படி வந்து ஆளுகைத்தன்மை இந்த உலகத்துல இவ்வளவு பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் காரணம் யார் சொல்லி பாத்தீங்கன்னா சாத்தானு. அந்த சாத்தான் வந்து எப்படி வஞ்சித்து அந்த வல்லமையை வந்து ஆதாம் கிட்ட இருந்து பறித்து என்னதுன்னா பூமியை ஆளுகை செய்யறதுக்கு ஓகே ராஜா போல இருந்த ஆதாம வீழ்த்தி அவனுக்கு மரணம் கொண்டு வந்து இந்த சாத்தான் என்ன பண்றான், இந்த பூமியின் அதிபதி ஆயிடுறா சொல்லி பார்க்கிறோம். அந்த அதிபதி என்ன பண்றாரு இயேசு கிறிஸ்து, அவர் வந்து ஏமாத்தியோ வஞ்சித்தோ அவர் வந்து ஜெயிக்கல. ஏன்னா சாத்தான் ஒரு வாட்டி என்ன சொல்றான், அந்த 40 அவர் ஞானஸ்தானம் எடுத்து 40 நாள் அவர் வந்து அந்த வனாந்தரத்துல வந்து சோதிக்கப்படும் போது ஓகே அப்போ அந்த சாத்தான் என்ன சொல்றான்னா, என்னை பணிந்து கொள், நான் உனக்கு என்ன பண்றேன், இந்த பூமியின் அதிகாரத்தை கொடுக்குற சொல்லி சொல்றான். ஓகேவா? அப்போ அப்பாலை சாத்தானே உன் தேவனை மட்டும்தான் நீ பணிந்து கொள்வாயாக. ஓகே, கர்த்தரை மட்டும்தான் பணிந்து கொள்வாயாக சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா எந்த வித ஷார்ட்கட்டும் அவர் எடுக்கல. அவர் நேரடியா வந்து ஆதாம ஈடுபலி கொடுத்து என்ன பண்ணாரு, மீட்டு கொண்டார் சொல்றது வந்து இங்க நம்ம ஆதாரமா பார்க்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த டாபிக் மட்டும் போதும். எப்படி வந்து இந்த வல்லமை வந்து சாத்தான் கிட்ட போச்சு சொல்றது பார்க்குறோம். நாளைக்கு நம்ம இல்லை மண்டே, இதோட மண்டே தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். டே 7 அது. ஸோ இன்னைக்கு டே 6. ஸோ மண்டே நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா, தேவ சாயல்னா என்னது, அப்புறம் ஆதாம் வந்து என்னைக்கு தப்பு செஞ்சாரு, அப்புறம் 3வது விஷயமா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது மாம்சீக மரணமா ஆவிக்குரிய மரணமா சொல்ற இந்த 3 பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நன்றி.